இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல கிளாஸ் 12th ஜியாகிரஃபில லெசன் 3 ரிசோர்சஸ். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். லெசனோட ஸ்டார்டிங்கில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்பேஸ் மிஷன், அதோட பேர் வாயேஜர் 1. இது பேசிக்கலாக நாசாவோட ஒரு மிஷன். இது எதுக்காக அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவுட்டர் சோலார் சிஸ்டமை படிக்கிறதுக்காக, அதுலேயும் முக்கியமாக ஜூபிட்டர் அண்ட் சேட்டனை பற்றி படிக்கிறதுக்காக. இது 1970s முதல்ல பண்ணியிருக்காங்க. இது போகிறப்போ அதோட ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 62,000 கிலோமீட்டர் பர் ஹார் போயிருக்கு. அதாவது 17 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபியூவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் ஹைட்ரஜன். இது என்ன அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனோட டெரிவேட்டிவ். ஹைட்ரஜன் என்ன, அது ஃபியூச்சர் ஃபியூயல்னு எதுக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம இந்த லெசனோட டீப்பாக பார்ப்போம். ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு இன்ஆர்கானிக் கெமிக்கல் காம்பவுண்ட். இதுக்கு கலர் கிடையாது அண்ட் இதில் அமோனியா மாதிரியான ஒரு ஸ்மெல் அடிக்கும். இது பேசிக்கலாக ராக்கெட்டுக்கு ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் அக்ரோ கெமிக்கலாகவும் இதை யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு, இந்த வாயேஜர் 1க்கு ஹைட்ரஜன்றது ஒரு ரிசோர்ஸ். அப்போ ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ரிசோர்ஸ் அப்படின்னா தமிழில் வளங்கள்னு சொல்லுவோம். ஒரு நாடோ ஒரு அமைப்போ இல்லை ஒரு தனிநபருக்கோ அந்த ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சொத்து பயன்பாடை தரும். அது ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக் ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம். எக்கனாமிக் ரிசோர்ஸஸ்னு சொல்லும் போது அது ஒரு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இது ஒரு இடத்த பொறுத்தும் மாறும். அதுக்கு காரணம் ஜியோலாஜிக்கல் ப்ராசஸாக இருக்கலாம், அதாவது நிலவியல் செயல்முறைகள்னு சொல்லுவாங்க. அது எப்படி உள்ளேருந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு, வெளியிலேருந்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்றதை பொறுத்து பூமியோட மேற்பரப்பு மாறி இருக்கும். அதனால் ஒரு ரீஜன்லேயும் ஒரு மாதிரியான மினரல் ரிசோர்ஸஸோ நான் மினரல் ரிசோர்ஸஸோ அவைலபிளாக இருக்கும். ஆனால் எல்லா ரீஜன்லேயும் ஒரே மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குமானா இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட அந்த ரிசோர்ஸஸ் பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு ஒரு எக்கனாமிக்கலி டெவலப்டு கண்ட்ரியாக இருக்க முடியும். ரிசோர்ஸாகவே இருந்தால் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அது எப்படி பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணுன்ற நாலேஜ் கண்டிப்பாக அந்த நாட்டு மக்களுக்கு தேவை. அப்படி அதை தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு நாடு டெவலப்டு கண்ட்ரியாக இருந்துட்டு, தெரியாதவங்க டெவலப்பிங் அப்படி இல்லைன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு யூஎஸ்ஏ, வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எக்கனாமிக்கலி ப்ராஸ்பரஸாக இருக்காங்க, டெவலப்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸ் மட்டும் கிடையாது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்காங்க, அதை பயன்படுத்துறதுக்கான டெக்னாலஜியாக அவங்கக்கிட்ட இருக்குது. அதே நம்ம ஆஃப்ரிக்கா ஒரு ஏஷியன் கண்ட்ரிஸ்னால் பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸ் இன்னமும் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கான நாலேஜ் அப்படின்றது அவங்கக்கிட்ட போதுமானதாக கிடையாது. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலாக பவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அந்த நாடுகளில் கொலோனியலிசமால் பாதிக்கப்பட்ட நாடு. அதனால் அங்கே இருக்க மக்களை விடவே அங்கே சுரண்ட வந்த வெளிநாட்டு மக்களுக்கு அதை பற்றின நாலேஜும் அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் உள்ளே இருக்க மக்களால் இது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியல, அதை பற்றின நாலேஜும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு தெரியும் ஆஃப்ரிக்காவில் கோபால், டைமண்ட், காப்பர் மாதிரியான பெரிய பெரிய மினரல்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நாடுக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லக்கூடிய எஜுகேஷ்னல் டெக்னாலஜிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சரியாக கிடைக்கிறது இல்லை. அப்புறம் எங்கேருந்து அவங்க இதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட முடியும்? அடிப்படையான விஷயமே நம்ம பண்ண வேண்டியது இந்த அடிப்படையான விஷயங்கள்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன்லையும் டெக்னாலஜிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறது மூலமாக ரிசோர்ஸை பற்றின நாலேஜ் அப்படின்றது லோக்கல் பாப்புலேஷனுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறமா இந்த ரிசோர்ஸஸை அவங்க எஃபெக்டிவ்லாக பயன்படுத்துறது மூலமாக அவங்களும் டெவலப்டு கண்ட்ரீஸாக ஃப்யூச்சரில் மாறலாம். ஸோ ரிசோர்ஸ் அப்படின்றது ரிசோர்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்துகிறோன்ற நாலேஜையும் பொறுத்து தான் ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியா ஆர் டெவலப்பிங் கண்ட்ரியான்றதை நம்ம தீர்மானிக்க முடியும். ரிசோர்ஸ் அப்படின்றது நேச்சுரல் அண்ட் ஹியூமன்னு ரெண்டாக பிரியுது. அதில் நேச்சுரலாக இருக்கும் போது அது ரெனியூவபிள், நான் ரெனியூவபிளாகவும், ஹியூமன் ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை குவான்டிட்டி ஆர் குவாலிட்டியாகவும் இருக்கலாம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஒரு ஓனர்ஷிப்பை பொறுத்து இருக்கலாம். அது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், நேஷனல் இன்டர்நேஷ்னலாகவும் இருக்கலாம். குவான்டிட்டி குவாலிட்டின்னு பார்க்கும்போது அது ஒரு பொட்டன்ஷியல் ரிசோர்ஸாக இருக்கலாம், ஸ்டாக் ரிசர்வ்ஸாக இருக்கலாம், நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துகிட்டு இருக்க ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை ரிசர்வ்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோன்னு பார்க்கணும். ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அது இருக்குது, அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ரினியூவபிள் எனர்ஜி ஆர் நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரினியூவபிள் அப்படின்னா என்னென்னா அதை பயன்படுத்தினாலும் கூட திருப்பி திருப்பி அதோட கன்சப்ஷனுக்கு நமக்கு அவைலபிளாகவே இருந்துகிட்ருக்கும். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் ஒன்ஸ் அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அது திருப்பி புத்துணர்ச்சி பெறத்துக்கு ரொம்ப ஆண்டுகள் எடுத்துக்கும். ஒரு மனுஷனோட சராசரி வாழ்நாள்ன்றது ஒரு 70லேருந்து 80 வருஷம் வச்சுக்கிட்டா கூட அதுக்குள்ளே திருப்பி அது புத்துணர்வு அதே அளவுக்கு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ இதை நம்ம பார்த்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் யூட்டிலைஸ்ன்றது பண்ணணும்.
அதனால இத வந்து எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ், அதாவது தீர்ந்து போகக்கூடிய ரிசோர்ஸஸ்ன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு கோலா இருக்கலாம், இல்ல ஆயில்ஸா இருக்கலாம். உருவாகுற தன்மைய பொறுத்து, பேசிஸ் ஆஃப் ஆரிஜின பொறுத்து இது பயோட்டிக் இல்லன்னா ஏபயோட்டிக்ன்னு சொல்றோம். ஒரு உயிரினத்து மூலமா உருவாகுற ஒரு ரிசோர்ஸஸா இருக்கும்போது, அத பயோட்டிக் ரிசோர்ஸ்ன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு கோல், இது வந்து டெட் ஆர்கானிக் மெட்டீரியல்லாது உருவாகுறது. காடுகள், அதையும் நம்ம பயோட்டிக் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து ஏபயோட்டிக் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லும்போது, அதில கண்டிப்பா உயிரினங்கள் இருக்காது. நான் லிவிங் மேட்டர்ஸ்லேருந்து தான் எடுக்கக்கூடியது. அந்த நம்ம ஏர், லேண்ட், வாட்டர் இதெல்லாம் நம்ம அதில வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்னு சொல்லக்கூடியது. இந்த ரிசோர்ஸ வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி முடிச்சுட்டோம் அப்டின்னா, அது டெவலப்டு ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அது பொட்டன்ஷியலா தான் இருந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம அத ஒரு ப்ராஜெக்ட்டா எடுத்து பண்ணல. ஃப்யூச்சர்ல பண்ணலான்னு இருக்கோம் அப்டின்னா, அத நம்ம பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இந்தியா கிட்ட பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நேச்சுரல் கேஸ் தான். ஏன்னா, இப்ப தான் நம்ம ஸ்ரீவிஜயபுரத்தில அதோட ட்ரேஸஸ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? டெவலப்டு ரிசோர்ஸ்க்கு பெட்ரோலியம் ரிசோர்ஸ் மும்பை ஹைல இருந்துட்டுருக்கு. அத நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம். பூமியில அதோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்றத பொறுத்து நேச்சுரல் ரிசோர்ஸ் இல்லனா மேன்மேட் ரிசோர்ஸ்ன்னு பிரிக்கிறோம். நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கையிலே இருக்கக்கூடியது. மேன்மேட் ரிசோர்ஸ்ன்றது இயற்கையிலேருந்து மனிதன் அவனுக்கு தேவைக்கேத்த மாரி மாத்திக்கிறது. இதுலயும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ வந்து 2ஆ பிரிக்கிறோம். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன்ல மட்டும் இருக்கு அப்டின்னா, அத நம்ம லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ்ன்னு சொல்றோம். ஒரே ரிசோர்ஸ் ஆனா அது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியது அப்டின்னும்போது, அது உபிக்யூட்டஸ் ரிசோர்ஸ் அப்டின்னு சொல்றோம். பேசிக்கலா இந்த ரிசோர்ஸஸ் எப்படி அவைலபிளா இருக்குன்றத பொறுத்து தான் எக்கனாமி டெவலப் ஆயிருக்கா, டெவலப் ஆயிடுச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா மினரல் பேஸ்டான ரிசோர்ஸஸ். இது ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் பேசிக்கலி. உலகத்தில் இதை அன்ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக நம்ம இதை எர்த் க்ரஸ்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். இது மெட்டல் மினரலாகவும் இருக்கலாம், நான் மெட்டல் மினரலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபியூவல் மினரலாகவும் இருக்கலாம். இதை நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரில்லிங் இல்லைனா மைனிங் அப்படின்ற ப்ராசஸை தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு கெமிக்கல் கம்போசிஷன் சொல்லக்கூடிய வேதியியல் கட்டமைப்பு அப்படின்றது ஒரே மாதிரியானதா தான் இருக்கும். இதுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிய வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றத பொறுத்து இத நம்ம டிஃபைன் பண்றோம். அது ஃபார்ம் ஆகுற இடத்த பொறுத்தும், ஃபார்ம் ஆகுற விதத்த பொறுத்துமே அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதுதான் நம்ம மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னும் சொல்றோம். ஏன்னா, இது ஒன்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா, இது திருப்பி உருவாகுறதுக்கு, புத்துயிர் பெறதுக்கு ரொம்ப வருஷங்கள் எடுத்துக்கும். மனுஷன் தோன்றின காலத்திலேருந்தே நம்ம கூட இந்த மினரல்ஸ்ன்றது ஒன்றிணைஞ்சு தான் இருக்குது. நம்ம இந்த காலகட்டத்தை வச்சு தான் நம்ம வந்து பேரை வைக்கிறோம். ஸ்டோன் ஏஜ், காப்பர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்றது எல்லாமே இந்த மினரல்ஸை வச்சு தான் நம்ம பேராக வச்சோம். இது பார்த்தோம் அப்படின்னா ஓர் ஃபார்மில் தான் இருக்குது. ஓர் அப்படின்னா அது கூட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். நம்ம சொல்ல வேண்டிய அந்த மினரல்ஸ் மட்டும் இருக்காது. ஸோ நம்ம ஓர்லேருந்து அந்த மினரலை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்குன்னு டிஸ்டிங் ப்ராசஸஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடும். ஒரு நாடு நான் முன்னவே சொன்ன மாதிரி அதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே இருக்க ரிசோர்ஸஸ், அதாவது மினரல்ஸ் தான் முக்கியம். அது எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் அந்த நாடை வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரி, இப்போ இது எப்படியெல்லாம் வந்து பூமியில் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதாவது மூட் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்றத பார்க்கணும். முன்னவே சொன்ன மாதிரி இது ஓர் ஃபார்மில் தான் இருக்கும். மிக்சட் மினரல்ஸ் தான் அது கூட இருக்கும். ஆனால் அது எப்படிலாம் இருக்கும் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸில் முதல்ல அது வெயின் அப்படி இல்லைனா லோட் அப்படின்ற ஃபார்மில் இருக்கலாம். இது பேசிக்கலாகவே ஒரு கிறிஸ்டலைஸ்டு டெபாசிட். ஒரு ராக், அதாவது பாறைகளோட இடுக்கில் நம்ம இதை பார்க்க முடியும். குட்டி குட்டியான படிவங்களாக இருக்கும்போது அதை நம்ம ஸ்மால் வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே நிறைய வெயின்ஸ் நிறைய இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா அதை லோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிறிஸ்டல் டெபாசிட்ஸ் மோஸ்ட்லி கோல்டாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், டின்னாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஜிங்காக கூட இருக்கலாம். இதெல்லாமே முன்னவே சொன்ன மாதிரி டெபாசிஷன்ஸ் தான். இக்னீஷியஸ் ராக்ஸாக இருக்கலாம், இல்லைனா மெட்டாமார்பிக் ராக்ஸாகவும் இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பெட்ஸ் அப்படி இல்லைனா லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டெபாசிஷன், அதாவது படிவங்கள்னால ஏற்படுறது. படிவங்கள் காலப்போக்கில் ஒரு இடத்துல படிஞ்சு படிஞ்சு லேயர் பை லேயராக ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகி அக்யூமுலேட் ஆகிடும். அதில் ஹரிசாண்டல் லேயரிங்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம பெட்ஸ் அப்படி இல்லைனா லேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸே கோல் அண்ட் பொட்டாசியம் தான். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே இது ஒரு செடிமெண்ட்ரி ராக் ஃபார்மேஷன் தான். அடுத்து ரெசிடுவல் மாஸ் ஆஃப் வெதர்டு பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜியாகிரஃபியில் ரெகோலித் அப்படின்ற ஒரு பாறை படிவத்தை பற்றி பேசுகிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஓர் இருக்கும். அந்த ஓர் நிறைய மாற்றத்தினால, ஒரு தண்ணியாக இருக்கலாம், இல்லை ஒரு காற்றா இருக்கலாம், அதோட கான்சன்ட்ரேஷனால் அதோட இம்பேக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து நடுவில் இருக்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஓர் மாஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். மிச்சம் எல்லாமே தண்ணியிலையோ இல்லை காற்றுலையோ அடிச்சுட்டு போயிடும். இந்த ரெசிடுவல் மாஸ், அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை தான் நம்ம வந்து ரெசிடுவல் மாஸ் ஆஃப் வெதர்டு பார்ட்டிகல்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றது ஒரு லேட்டரைட் சாயில் டெரிவேட்டிவான பாக்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எது முக்கியமான பார்ட்டோ அது மட்டும் மிஞ்சும்.
மேலே இருக்க அந்த படிவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு ஒரு குட்டி மாசம் அது மாறிடும். அடுத்து அலுவேல் டெபாசிட். இந்த அலுவேல் டெபாசிட் அப்படின்றது வேலி ஃப்ளோர் இல்லைனா ஃபூட் ஹில்ஸ்னு சொல்லக்கூடிய மலை அடிவாரங்கள்லையோ இல்லை ஆத்தோரங்கள்லையோ தான் நம்மளால் பார்க்க முடியும். இது ரன்னிங் வாட்டரில் நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். அது பேசிக்கலி அலுவியம் நிறையா இருக்கும். அதாவது இது ஒரு லூஸ் டெபாசிட். அதாவது மண், களிமண், சில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் இதில் கலந்து இருக்கும். ரன்னிங் வாட்டரில் தான் மோஸ்ட்லி இது வந்து நடக்கும். இது பிளெயின்ஸ் இல்லைனா டெல்டாஸ் ஃபார்ம் ஆகிற இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஜியாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது நிலவியல் செயல்முறைகள்னு சொல்லுவோம். இதன் அடிப்படையில் இது ரொம்ப யங், அதாவது ரொம்ப சின்ன வயசு தான் இதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகும். வேல்யூபிள் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்ட் அண்ட் டின் எல்லாம் வந்து இந்த அலுவியல் சாயிலேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம், அலுவியல் டெபாசிட்ஸ்லேருந்து. டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ்ன்னு பார்க்கும்போது மினரல்ஸ் மெட்டாலிக் மினரல்ஸாகவும் இருக்கலாம், நான் மெட்டாலிக் மினரல்ஸாகவும் இருக்கலாம், எனர்ஜி மினரல்ஸாகவும் இருக்கலாம்னு பார்த்தோம். மெட்டாலிக் மினரல்ன்னும் போது அது அயன் சேர்ந்ததாக இருக்கும் போது அது ஃபெரஸ் மினரல்னு சொல்கிறோம். மேக்னீஸ் அலாய் பார்த்தோம் இல்லையா, அதுவும் ஃபெரஸ் கலந்து தான். நான் ஃபெரஸ்ன்னு பார்க்கும்போது அது ஒரு காப்பராக இருக்கலாம், லெட்டாக இருக்கலாம், டின்னாக இருக்கலாம், இதெல்லாம் அதில் வரும். ப்ரீஷியஸ் மெட்டலாக இருக்கலாம், உதாரணத்துக்கு கோல்ட் ஆர் சில்வர் இந்த அலுவியல் டெபாசிட்ஸ்லேருந்து எடுக்கிறதா இருக்கலாம். நான் மெட்டாலிக்னு சொல்லும் போது மைக்கா, நம்மளோட யூஸ் பண்ணுற உப்பு, லைம்ஸ்டோன் இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். எனர்ஜி மினரல்னு பார்க்கும்போது கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே எனர்ஜி மெட்டீரியல்ஸ். சரி, இப்போ உலக அளவில் இந்த மினரல் ரிசோர்ஸஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மெட்டாலிக் மினரல்ஸ்னால் பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் மெட்டல்ஸ்ன்றது இருந்துட்டு இருக்கும். அதில் முதல்ல நம்ம பார்க்குறது அயன் ஓர். இது பார்த்தோம் அப்படின்னா ராக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பேசிக்கலாக இதில் அயன் ஆக்சைடு கண்டென்ட்ன்றது நிறையா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உலக அளவில் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாலே அயன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அது பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எர்த்தோட க்ரஸ்ட் ரீஜன்லேருந்து தான் இதை நம்ம அதிகமாக எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஃப்ரீ ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்க அயன் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். இந்த எர்த்தோட க்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4.6% நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இது 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருந்துகிட்ருக்கு. மேக்னடைட், ஹெமடைட், லெமோனைட் அண்ட் சிடரைட்னு சொல்லி. மேக்னடைட்டில் தான் வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடியது, அதான் பியூர் அயான் கிட்டத்தட்ட 72% இருந்துகிட்ருக்கு. 70% ஹெமடைட்டில் இருக்குது, பிளாக் கலரில் இருந்துகிட்ருக்கோம். லெமனைட்டை பொறுத்த வரைக்கும் 50% தான் அது பியூர் அயான். இது ப்ரௌன் டு எல்லோ கலரில் இருக்கும். அடுத்து செடரைட்டை பொறுத்த வரைக்கும் அது ப்ரௌன் கலர் தான். ரொம்ப கம்மியான லவ் ஆஃப் 30% தான் வந்து இதில் அயன்ன்றது இருந்துகிட்ருக்கு. 30%க்கும் கம்மியாக இருக்குது இந்த அயன் வந்து அன்எக்கனாமிக்கல் தான். நம்ம இதை பெருசாக வச்சு எதுவும் பயன்படுத்த முடியாது. அண்ட் இது கூட மேங்கனீஸ், நிக்கல், குரோமியம்லாம் சேர்த்து வேறு விதமான பொருளாக நம்ம ஸ்டீல்ஸாக வந்து இதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெமடைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் அதிகமாக பார்க்க முடியும். அதே போல் மேக்னடைட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் பார்க்க முடியும். அதிகப்படியாக நம்ம அயன் ஓர் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா, கர்நாடகா அண்ட் ஜார்க்கண்டில் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம டிஸ்கோவை சொல்லலாம். குவாலிட்டி ஆஃப் அயன்னும் போது அதிகப்படியான அளவில் அதில் அயன் கண்டென்ட் இருக்கும். அதை எங்கே நம்ம பார்க்க முடியும் உலக லெவலில் அப்படின்னா ஆஸ்திரேலியா, பிரேசில், ரஷ்யா மாதிரியான நாடுகளில் பார்க்க முடியும். இதில் ரஷ்யா தான் லார்ஜஸ்ட் ரிசர்வாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசரில் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா இருந்துகிட்ருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி சைனா, பிரேசில் அண்ட் நம்ம இந்தியாவும் இருந்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 84% ஆஃப் அயன் ஓர் அப்படின்றது ஆஸ்திரேலியா, சைனா, பிரேசில், இந்தியா அண்ட் ரஷ்யன் கண்ட்ரீஸ்லேருந்து மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. அடுத்து மேங்கனீஸ் ஓர். இது ஒரு அலாய், ஃபெரோ அலாய், அதாவது அயன் அலாய்னு சொல்லலாம். இது கூட சில எலமெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், மெட்டலிக் எலமெண்ட்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரான்ஸை சொல்லலாம். அதில் காப்பர் அண்ட் டின் மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அது போல். கொஞ்சோண்டு மேக்னீஸை வந்து அயனோட கலக்கும் போது என்ன ஆகும்னா அது ஒரு கிளென்சராக மாறும். அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து நம்ம அதை கலக்கும் போது அதில் இருக்க கலரை கூட ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நல்ல கரோஷன் ரெசிஸ்டண்ட்டான பொருள் தான். அதே போல் இதுக்குன்னு தனியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை வந்து ஆன்டி கரோசிவ் ஸ்டீல் வந்து உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இதுக்கு நிறைய ஹார்ட்னஸும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது டியூரபிளும் கூட, ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம். ஸோ அதனால ரீசனும் சரி, இதை வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ் பண்ணி காப்பர், பிரான்ஸ், நிக்கல் மாதிரியான அலாய்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரீஸில், இன்செக்டிசைட்ஸ் இண்டஸ்ட்ரியில், பெயிண்டிங் இண்டஸ்ட்ரீஸில் கூட இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. உலக அளவில் டிஸ்ட்ரிபியூஷன்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியாலலாம் வந்து இதை வந்து வச்சிட்ருக்காங்க மேங்கனீஸ் ஓர்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா இதில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா இருக்காங்க. இந்தியா 8வது இடத்துல உலக அளவில் ப்ரொடியூசராக இருந்துகிட்ருக்காங்க. இட் பொசஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து காப்பர். இது நான் ஃபெரஸ்னு சொல்கிறோம். இது அயன் மிக்ஸ் ஆகிருக்காது. சாஃப்ட், மேலியபிள், வளையக்கூடியது, டக்டைல் மெட்டல் தான்.
இது இல்ல ஏர்ல, வாட்டர்ல எல்லாமும் இருக்குது. இது நம்ம ஒரு முக்கியமான ஹியூமன் நியூட்ரிஷன் எலமெண்ட்டா இருந்துட்டுருக்கு. தனியான ஷைனிங் ஆர் லஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இத நம்ம அதிகமா கண்டக்டரா யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றதுக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தான். 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. நேட்டிவ் மெட்டல் அதாவது பியூர் ஸ்டேட்டாவும் இருக்கலாம். ஆக்சைட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இல்லன்னா சல்ஃபைட் மிக்ஸ் பண்ணி இத யூஸ் பண்றோம். G4ன்னு பார்க்கும்போது காப்பர் பைரைட் தான். அண்ட் 76% ஆஃப் காப்பர் பைரைட்லேருந்து தான் காப்பர்ன்றத நம்ம டெரிவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது கிரஷிங், கான்சன்ட்ரேஷன், ரோஸ்டிங், ஸ்மெல்டிங், ரிஃபைனிங்ன்றது ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலமா காப்பரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு தெரியும் முதல்ல பூமியில மனுஷன் யூஸ் பண்ண எலமெண்ட் அப்படின்னா அந்த மெட்டல்ன்றது காப்பர் தான் இல்லையா? நம்ம மெட்டாமார்பிக் ராக்ஸ் சொல்லக்கூடிய இக்னீஷியஸ் அண்ட் செடிமெண்டரி ராக்ஸ் மிக்ஸ் பண்ணி வேணா ஒரு ராக் அந்த ராக்லேருந்து நம்ம வந்து டெரிவ் பண்ணுறோம். பிரான்ஸ் ஒரு அலாய் இல்லையா? அதை வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் யூஸ் பண்றோமான்னா இல்ல. மத்த சில இண்டஸ்ட்ரீஸ்லயும் யூஸ் பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு ரேடியேட்டர் பாய்லர் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மெட்டலாஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸ்க்கு நம்ம இத வந்து பயன்படுத்துறோம். ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த காப்பர் ட்ரேசஸ்ன்றது இருந்துட்டு தான் இருக்கு. இதுல ப்ரொடியூசர்ன்னு அதிகப்படியா பார்க்கும்போது சில்லி, பெரு, சைனா மாதிரியான கண்ட்ரீஸ் இருந்துட்டு இருக்காங்க. இதுல சில்லியில தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 27% அப்படின்றது இவங்க கிட்டேருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்தியா 35வது ரேங்க்ல இருந்துட்டு இருக்கு. அதோட ப்ரொடக்ஷன்னு பார்க்கும்போது 0.15% தான். அதுவுமே லோ கிரேட் தான். நம்ம ராஜஸ்தான்ல பார்க்க முடியும். அதுபடி மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட்லயும் இருந்துட்டுருக்கு. நம்ம இம்போர்ட்டர் தான் சொல்லப்போனா. அடுத்து பாக்சைட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெரிவேட்டிவ் தான். இது அலுமினியம்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இது இம்ப்யூர் மெட்டீரியல் தான். ஆனா, இது சாஃப்ட் செடிமெண்ட்ரி ராக் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலா தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அத ரிஃபைன் பண்ணிடுவோம். காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்னு பார்க்கும்போது சைரோலைட், கொரண்டம் அண்ட் கௌலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேருந்து தான் நம்ம வந்து இத வந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். இத எடுக்கிறதுக்கு ஓப்பன் காஸ்ட் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இல்ல பாத்திர பண்டங்கள்ல, இல்ல ஏரோப்ளேன் பார்ட்ஸ்லலாம் இத வந்து அதிகமா நம்ம பார்க்க முடியும். ப்ரொடியூசர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, சைனா, பிரேசில் மாதிரியான நாடுகள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சப்ட்ராபிக்கல் ரீஜன்னு சொல்லக்கூடிய ரீஜன் இல்ல ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ல தான் வந்து இந்த பாக்சைட்ஸை அதிகமாக பார்க்க முடியுமா. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா ட்ராபிக்கல் ரீஜன், சப்ட்ராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். இந்தியா 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியால ஒடிசா, ஆந்திரா, சத்தீஸ்கர்ல வந்து இத நம்ம அதிகமா பார்க்க முடியும். இத வந்து ஈவி அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து ப்ரீஷியஸ் மெட்டலான கோல்டு. இது வந்து அலுவியல் டெபாசிட்னு சொல்லக்கூடிய பிளேசர் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா? அங்கேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம். முன்னாடியே பார்த்த மாரி தான். இது வந்து சாஃப்ட்டா இருக்கும், டென்ஸா இருக்கக்கூடியது. இது கிளஸ்டர் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கர்நாடகா, ராஜஸ்தான், பீகார் மாரியான ரீஜன்ஸ்ல பார்க்க முடியும். இல்ல குர்த்தி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கர்நாடகால அங்க நம்ம வந்து அதிகமா இத பண்ணிட்டுருக்கோம். பியூரிட்டின்னு பார்க்கும்போது இந்த கோல்டோட பியூரிட்டிய நம்ம கேரட் அப்படின்ற யூனிட்ல வந்து மெஷர் பண்றோம். அண்ட் சைனா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா மாரியான நாடுகள் லீடிங் ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்காங்க. நமக்கு இது தெரிஞ்சது தான். கோல்ட வந்து நம்ம அதிகமா ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்றோம். இது போக டென்டிஸ்ட்ரி இல்லன்னா கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெடிசன் இண்டஸ்ட்ரீஸ்ல கம்பேரிட்டிவா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும். கோல்டு கலர்ல, கோல்டு ஷேப்ல. ஆனா அது கோல்டு கிடையாது. இது ஒரு அயர்ன் சல்ஃபைட் பைரைட்டுன்னு சொல்றாங்க. அடுத்து பிளாட்டினம். இது ஒரு ரேர் எர்த் மெட்டல். அப்படின்னா என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச மெட்டல்ஸ விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறதுனால. அண்ட் இதுவும் கோல்ட விடவே காஸ்ட்லியஸ்ட் நம்ம ரேர் எர்த் மெட்டல்ன்றதுனாலவே. இதில நல்ல ஹை மெல்டிங் பாயிண்ட் கெப்பாசிட்டி இருக்கிறதாகவும், இதுவும் மேல்லியபிள், இதுவும் டக்டைல். இது ஒரு சில்வரிஷ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் மெட்டல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ஹெவி மெட்டல். கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒடிசா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாட்டில, சத்தீஸ்கர்ல இத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப டென்சஸ்ட் மெட்டலாவும் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லெட்ட விடவே ரொம்ப ட்வைஸ் 2 மடங்கு அதிகமான டென்சிட்டி அப்படின்றது இதுக்கு இருந்துட்டு இருக்கு. இத நம்ம இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்ல நெறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா தான் லீடிங் ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம அடுத்தபடி பார்க்கும்போது ரஷ்யா, ஜிம்பாப்வே, கனடா, யுஎஸ்ஏலாம் இருந்துட்டு இருக்காங்க. மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ். இது பேருக்கு ஏத்த மாரி இதில மெட்டல்ஸ் அப்படின்றது இருக்காது. இதுக்கெல்லாம் நல்ல ஒரு இன்சுலேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒண்ணு. இதுலயும் மைக்கா. இது லாட்டின் வேர்டான மைக்ரே அப்படின்ற வார்த்தையிலால உருவானது. அதுக்கு அர்த்தம் ஷைன் இல்ல ஒரு பளபளப்பு, கிளிட்டர் அப்படின்றதுக்கு அதுக்கு பேர்.
இது நல்லா கிறிஸ்டல் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது நல்லா சின்ன சின்னதா ஷீட்ஸ் மாதிரி பிரிச்சு எடுத்துருவாங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடியது. அண்ட் இதுக்கு ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம அதிகமான மைக்கா யூஸ் பண்றத பார்க்க முடியும். அண்ட் இது நான் ஃப்ளேமபிளும் கூட. இதுல ஆன்டி ஸ்டிக்கரி ஆர் ஆன்டி ஃபிரிக்ஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. இது போக தண்ணியோடயோ இல்ல ஆசிடோடவோ ரியாக்ட் ஆகாம அதுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அண்ட் இது ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது, இதனால லைட்ட அப்சார்ப் பண்ணவோ, இல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணவோ கூட முடியும். இதனால டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லலாம் இத வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. யுட்டிலிட்டின்னு பார்க்கும்போது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கட்டும், இல்ல ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. அதிகப்படியா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றத பார்க்குறோம். இது இல்லாம ஆயில் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லயும் மைக்கா அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்தியால ஆந்திரா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல நம்ம மைக்காவ பார்க்க முடியும். அடுத்தபடியா பாஸ்பேட். பாஸ்பேட் அப்படின்றது ஒரு செடிமெண்ட்ரி டெரிவேட்டிவ். செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. நோடியூல்ஸா இருந்துட்டு இருக்கும். பாஸ்பேட் நோடியூல்ஸா. நம்மோட ஹியூமன்ஸோட போன்ஸ் அண்ட் டீத்லேயே கூட நம்மளால பார்க்க முடியும். நம்மளோட செல்ஸ் ஃபங்ஷன் ஆகுறதுக்கு இந்த பாஸ்பேட் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். இது அதிகப்படியா போம்போது பொல்யூஷன கிரியேட் பண்ணா அத நம்ம யூட்ரோஃபிகேஷன்னு சொல்லுவோம். பேர்ட்ஸ் ட்ராப்பிங் சொல்லக்கூடிய எச்சங்கள்லேருந்து இது வந்து ஹையஸ்ட் சோர்ஸா வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத ஃபெர்டிலைசர்ஸ்க்கு யூஸ் பண்றோம். உலக அளவுல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ன்னு பார்க்கும்போது சைனா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடி மொராக்கோ, யுஎஸ்ஏ, ரஷ்யான்னு பெரு நாடுகள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த குவானா டெபாசிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, பெருவியன், சிலியன் டெசர்ட்ஸ்ல அதிகமா பார்க்க முடியும். இது சவுத் அமெரிக்கால இருந்துட்டு இருக்கு. இந்தியா 20வது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்காங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேசஸ்ல ஒரு 31 மில்லியன் டன்ஸ் இருந்திருக்கு. சாரி 311 மில்லியன் டன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது லோ கிரேட் தான். அதனால நம்ம கிட்டத்தட்ட 90% ஆஃப் இம்போர்ட்ஸ தான் நம்ம வந்து பாஸ்பேட்ட பொறுத்தவரைக்கும் டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு இருக்கோம். இந்தியால இந்த மினரல் டெரிவேட்டிவ் அதாவது மைனிங்கா இருக்கலாம், இல்ல எந்த ஃபார்ம் ஆஃப் இத யாரு பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, சில ஏஜென்சிஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஜிஎஸ்ஐ, ஓஎன்ஜிசி, என்எம்டிசி, ஹெச்சிஎல் அண்ட் நால்கோ இவங்கலாம் தான் இதுக்கான அத்தாரிட்டியா இருந்துட்டு இருக்காங்க. பார்க்குறது நியூக்ளியர் எனர்ஜி. இத ஃபியூச்சர் எனர்ஜின்னும் சொல்றாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்தியா லார்ஜஸ்ட்டுன்னு பார்க்கும்போது 5த் லார்ஜஸ்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் கெப்பாசிட்டிய பொறுத்தவரைக்கும் ரியாக்டர் கெப்பாசிட்டில 7த் லார்ஜஸ்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ ஸ்ப்ளிட் பண்ணியோ, இல்ல சேர்த்தோ வந்து இந்த எனர்ஜி அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போதோ, இல்ல சேர்க்கும்போதோ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்றது வெளியில வரும். இத தான் நம்ம ஃபிஷன், ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபிஷன பொறுத்தவரைக்கும் நம்ம யுரேனியம் வந்து தான் பொதுவா யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது குட்டி குட்டி ஆட்டம்ஸா வெளியேறும். இந்த குட்டி குட்டி ஆட்டம்ஸ்லேருந்து வெளியாகிற அந்த ஹீட்டை நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். இதே போல் ஃபியூஷனை நம்ம ஹைட்ரஜன்னு சொல்கிறோம். அப்போ குட்டி குட்டி ஆட்டம்ஸை நிறைய சேர்த்து ஒரு பெரிய பிக் ஆட்டமாக மாற்றுவோம். நம்மளோட சன் இதே மெக்கானிசமில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஜான்வரி 2025 பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8180 மெகாவாட்ஸ் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. பொட்டன்ஷியலாக நம்ம 2047க்குள்ள இண்டிபெண்டன்ஸ் ஆகி 100 வருஷம் கழிச்சு 100 ஜிகாவாட்ஸ் வரைக்கும் நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத டார்கெட் வச்சுருக்கோம். அண்ட் நம்மளும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணது தான் ஒரு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹெவி மெட்டல்ஸ்லேருந்து தான் பண்ணுவோம். ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னும் போது ப்ளூட்டோனியம், லித்தியம், யுரேனியம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதெல்லாம் தான் நியூக்ளியர் எனர்ஜிக்கு ஒரு பெரிய சோர்ஸாக இருந்துட்டு இருக்கு. மோஸ்ட் காமன் அப்படின்றது யுரேனியம் தான், அதாவது ஃபிஷன் எனர்ஜி. முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் யூஎஸ்ஏ தான் 1915 பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது உலகத்தோட எலக்ட்ரிசிட்டி டிமாண்டில் 11% இதுலேருந்து தான் போயிட்டுருக்கு. நம்ம கிட்ட உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 450 ஃபிஷன் ரியாக்டர்ஸ் இருந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் ரியாக்டர் ஸ்டேஷன் அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இங்கிலாண்டில் 1956 கால்டர் ஹால் அப்படின்ற இடத்துல பண்ணியிருக்காங்க. இதில் யுரேனியம் U3O8 அப்படின்றது அதிகமாக எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கசகஸ்தானில் கிட்டத்தட்ட 38.87% அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருவாங்க. செர்னோபில் ரஷ்யாவில் நடந்தது. இது இல்லாமல் இன்னும் 2 கூட நடந்திருக்கு. 3 மைல் ஐலாண்ட்னு சொல்லி யூஎஸ்ஏல இங்கே மார்ச் 28, 1972 ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதே போல் ஃபுஜிஷாமா டைச் அப்படின்ற ஜப்பானில் ஒரு இடத்துல 2011 மார்ச் 11 நடந்திருக்கு. எப்பவுமே ஒரு ரிசோர்ஸஸ்னால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் மட்டும் இல்லை, நடக்கிற சில இல்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே நமக்கு முக்கியம் தான். நேச்சுரல் கேஸ் அப்படின்றது ஒரு பெட்ரோலியம் டெரிவேட்டிவ் தான். பெட்ரோலியமை நம்ம எடுக்கும் போது இதுவும் இருக்கும். இது வந்து கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும், பெட்ரோலியம் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதுவே சாலிட் ஃபார்மில் இருந்தால் அதை வேக்ஸ் அதை லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஆஸ்ஃபால்ட்டாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி இருக்கக்கூடியது பார்த்தோம்னா மீத்தேன் தான். இது ஒரு சீப்பஸ்ட் சோர்ஸ் தான். அதனால எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லி அண்ட் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை க்ரீன் எனர்ஜி அப்படின்னும் சொல்கிறோம்.
இதில் எத்தனத்தியால் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அதனால இது வெளியில் ஏறுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்மெல்லு வரும். அது மூலமாக நம்ம ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் நேச்சுரல் கேஸோட ரிசர்வ்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 6200 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் வரைக்கும் இருக்குது. அதிகமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரஷ்யா, ஈரான், கத்தார், யூஎஸ்ஏ மாதிரியான நாடுகளில். இதில் யூஎஸ்ஏ தான் லார்ஜஸ்ட் ரிசர்வர் அண்ட் ப்ரொடியூசராகவும் இருந்துகிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28வது ப்ரொடியூசர் கண்ட்ரியாக உலகத்தில் இருந்துகிட்ருக்கு. யூட்டிலைசேஷன்னு பார்க்கும்போது குக்கிங்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபியூவலாவோ இல்லை ஒரு ரா மெட்டீரியலாவோ. இது இல்லாமல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில், ஆர்டிஃபிஷியல் லப்பர் இண்டஸ்ட்ரியிலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரீசெண்டாகவே அந்தமானோட கேபிட்டலான போர்ட் பிளேயர், அதாவது இப்போ நேம் மாற்றிருக்க ஸ்ரீவிஜயத்தில் ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது நேச்சுரல் கேஸோட ட்ரேசஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் ஒரு 87%, 87% அதில் மீத்தேன் தான் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் ரிசர்வாக தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் ட்ரேடுன்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸாக ரஷ்யா, கத்தார், நார்வே, கனடா அண்ட் அல்ஜீரியா இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் ஜப்பான், ஜெர்மனி, சைனா இவங்க எல்லாமே இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸாக இருந்துகிட்ருக்காங்க. எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இது ரெண்டாக பிரியுது. ஒன்று ரினியூவபிள், இன்னொன்று நான் ரினியூவபிள். ரினியூவபிள் அப்படின்னா என்னென்னா நம்ம எவ்வளோ பயன்படுத்தினாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், புதுப்பிக்கிறதுக்கான சோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சன் எனர்ஜி இல்லை காற்று எனர்ஜி, இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ பயன்படுத்தினாலும் திருப்பி கிடைக்கும் பூமியில். ஆனால் நான் ரினியூவபிள் அப்படின்றது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவில் டிஃபைனைட்டாக தான் இருக்கும். அதை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ரெப்ளேஸ்மெண்ட், அதாவது புதுப்பிக்கிற அளவு அப்படின்றது ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஒரு மனுஷனோட ஆவரேஜ் வாழ்நாளில் அது வந்து நடந்து முடிச்சிட ப்ராசஸ் கிடையாது. இப்போ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடியது கோல். இதை ஃபாசில் ஃபியூவல்னு சொல்லுவோம். அதாவது உயிரியல் படிமங்கள், செடிமெண்டேட்டட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே கார்பனோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு பிளாக் இல்லைனா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது. பத்துனா எரியக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவோட 46% பவர் ஜென்ரேஷன் அப்படின்றது இந்த கோல்லேருந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கோல்குள்ளே என்னென்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு கார்பன் இருக்கலாம், சல்ஃபர் இருக்கலாம், ஹைட்ரஜன், நைட்ரஜன்ஸும் கிட்டத்தட்ட டெட் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் அழிஞ்சு போனதுக்கப்புறமா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அது கோலாக மாறிடும். மாறுறதுக்கு இன்டென்ஸ் அழுத்தம், ப்ரெஷர்னு சொல்லலாம், இல்லை பூமியோட ரொம்ப அதிகமான ஹீட் இதெல்லாம் தேவைப்படும். குறிப்பிட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 280லேருந்து 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோல் நல்ல ஹை குவாலிட்டி கோலாக இருக்கணும் அப்படின்னா அதோட கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து தான் அதை வந்து பிரிப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அதை 4ஆக பிரிக்கலாம். பீட், லிக்னைட், பிட்டுமினஸ் அண்ட் ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லி. இதில் ஆந்த்ரசைட் தான் ஹை கிரேட் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 95% கார்பன் இருந்துகிட்டு இருக்கும். இதில் ஆஷ் கண்டென்ட்டும் கம்மியாக தான் இருக்கும், ஸ்மோக்குமே கம்மியாக தான் ரிலீஸ் ஆகும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ஆனால் இருக்கிறதுல இதுதான் ரொம்ப கம்மியாகவும் அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து பிட்டுமினஸ்னு பார்க்கும்போது இதில் 70லேருந்து 90% ஆஃப் கார்பன் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. மீடியம் குவாலிட்டி அண்ட் நம்ம இதை தான் அதிகமான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் லோ கிரேட் தான். இதில் லோ கார்பன் கண்டென்ட் தான். கிட்டத்தட்ட 40%, 30-45% இதில் இருந்துகிட்ருக்கு. இதுலேயும் மோசம் 40%க்கும் கம்மியான லெவலில் தான் இதில் கார்பன் அப்படின்றதே இருந்துகிட்ருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5th லார்ஜஸ்ட் கோல் ரிசர்வ் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்குது. வித் 361 பில்லியன் டன் 2022 நம்மக்கிட்ட இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இது மூலமாக நிறைய மைன் ஒர்க்கர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் மைன் ஒர்க்கர்ஸ் கூட பெனிஃபிட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. உலக லெவலில் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 கண்ட்ரீஸில் இந்த கோல் ரிசர்வ்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதிகமாக யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா மாதிரியான பெரிய கண்ட்ரீஸில் இருந்துகிட்ருக்கு. இதில் சைனா தான் லீடிங் ப்ரொடியூசராக இருந்துகிட்ருக்காங்க ஸ்டீம் கோலில். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது இந்தியா. இது என்ன ஸ்டீம் கோல் அண்ட் கோக்கிங் கோல், இந்த 2 வெரைட்டியாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீம் கோல் அப்படின்றத தெர்மல் கோல் இல்லைனா ஹீட் ப்ராசஸ் மூலமாக கிரியேட் ஆன கோல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மிட் குவாலிட்டி கோல் தான். அதிகப்படியான ஹீட்டை வந்து இது வந்து எமிட் பண்ணும், அதனால் இதை இப்படி சொல்கிறாங்க. இது போக இதில் அதிகமான சல்ஃபர் கண்டென்ட்டும் இருந்துகிட்டு இருக்குமா. கோக்கிங் கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டீல் ப்ரொடியூசிங் மெட்டீரியல். இதெல்லாம் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸ்லலாம். கோலை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு போரஸ் கேக் ஸ்ட்ரக்சரில் இது வந்து ஃபார்ம் ஆகும். இதை யூஸ் பண்ணி இந்த ஃபர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இந்த கோலோட மிக்ஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வேறு மாதிரியான கேக் ஸ்ட்ரக்சரில் அதை வந்து பயன்படுத்துவாங்க. கோக்கிங் கோல்லாம் அதிகமாக நம்ம பார்த்த மாதிரியே சைனா தான் லீடிங்கில் இருந்துகிட்ருக்காங்க 2016 படி.
லீடிங் எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபடி இந்தோனேஷியா, ரஷ்யா, கொலம்பியாலாமும் பண்ணிட்டு இருக்காங்க. இம்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவும் ஒரு இம்போர்ட்டர் கண்ட்ரி தான். நம்மகிட்ட கோல் அப்படின்ற ஒரு வளம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோலோட பயன்பாடுன்றது நமக்குள்ள அதிகமா வந்துச்சு. கிட்டத்தட்ட உலகளாவிய அளவுல 25% ஆஃப் கோல் அப்படின்றது வந்து எனர்ஜி டிமாண்ட ஈக்குவலைஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பை ப்ராடக்ட்ஸா கூட எடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாப்தலீனா இருக்கலாம், இல்ல பென்சீனா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இத வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பெட்ரோலியம். பெட்ரோலியம் அப்படின்றது க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம். ஒரு எல்லோயிஷ் பிளாக் இல்ல ஒரு பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதையும் பூமியிலேருந்து தான் எடுக்கிறோம். பூமியில வந்து சர்ஃபேஸ்லேருந்து. லிக்விடா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம், இல்ல கேஷியஸ் ஃபார்ம்லயும் இருக்கலாம். லிக்விடா இருக்கும்போது இத நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெட்ரோலியத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டெரிவேட்டிவ தான் நம்ம பெட்ரோல்னு சொல்றோம். இது இல்லாம டீசல், கெரோசின் எல்லாமும் கூட அந்த க்ரூட் ஆயில்லேருந்து தான் எடுக்கிறோம். சாலிட் ஃபார்மா இருக்கும்போது அது வேக்ஸா இருக்கலாம். இல்லன்னா ஆஸ்பால்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியலா இருக்கலாம். கேஸா இருக்கும்போது அது நேச்சுரல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் பிரிச்சு நம்ம தனித்தனியா எடுப்போம். கோல போலவே இதுவும் ஒரு செடிமெண்டரி ராக்கா வந்து பூமிக்கு அடியில இருந்துட்டு இருக்கும். பயோகெமிக்கல் ரியாக்ஷனல்னால இது டீகம்போஸ் ஆகி வெளியில வர ஆரம்பிக்கும். இந்த ஆயிலும் மத்த ஆயில போலவே மிதக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. தண்ணியோட கலக்கும்போது அது மிதக்கும். விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம ட்ரில் பண்ணும்போது அதிகப்படியான ப்ரெஷரை வந்து உள்ளே எக்ஸிட் பண்ணுவோம். அப்போது நேச்சுரல் கேஸ் அப்படின்றது கேஸ் ஃபார்மில் இந்த பெட்ரோலியம் அப்படின்றது வெளியில் வரும். இந்த கேஸ் சப்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோலியமாக அது ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம காஸ்மெட்டிக் எனர்ஜியில் யூஸ் பண்ணுறோம். எனர்ஜிஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லூப்ரிகண்ட்டாக கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம வேக்ஸ்ன்னு சொன்னால் அதை லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கான இம்போர்ட்டை தான் வந்து டிமாண்ட் பண்ணி இருக்கோம். இது போக ராஜஸ்தான், குஜராத்லலாம் ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோலியம் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. அஸ்ஸாம்லயும் இருக்கு. நமக்கு தெரியும் வெஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் தான் அந்த பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்ன்றது இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60% வேர்ல்டோட ஆயில் ரிசோர்ஸ் அப்படின்றது அங்கிருந்து தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியா, கனடா, ஈரான், ஈராக், குவைத்லேருந்து தான். இவங்கலாம் தான் லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸாக இருந்துட்டு இருக்காங்க பெட்ரோலியமை பொறுத்த வரைக்கும். முக்கியமான 5 ரீஜியன்ஸ் இருக்கு. வெஸ்ட் ஏஷியன் ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ்ன்னு சொல்லலாம். அமெரிக்கால, ரஷ்யால, ஈஸ்ட் அண்ட் சவுத் ஏஷியன் ரீஜியன்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன் இது 5 தான் பிரிக்கிறாங்க. இதில் அதிகமான லார்ஜஸ்ட் ஒரு ஆயில் ப்ரொடியூசர்னு சொல்லும்போது சவுதி அரேபியா 13.62% வேர்ல்ட்ஸ் அவுட்புட் அப்படின்றது இவங்க கிட்டேருந்து தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்த இடத்துல இருக்கிறது ரஷ்யா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 24வது இடத்துல தான் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன்லாம் இருந்துகிட்ருக்கும். சொன்ன மாதிரி ட்ரேஸ் அமௌண்ட் தான். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈராக் இவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா, சைனா, யுஎஸ்ஏ எல்லாருமே இம்போர்ட்டர்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒப்பேக் அப்படின்ற ஒரு பாடியை பற்றி பார்க்கணும். ஒப்பேக் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னு சொல்லி 1916 பாக்தத் கன்வென்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பினால ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு யூனியன். இதுக்குள்ள ஒரு 12 கண்ட்ரீஸ் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க உற்பத்தி பண்ற இவங்க எல்லாருமே வந்து பெட்ரோலியம் உற்பத்தி பண்ற நாடுகள் தான். அந்த உற்பத்தி பண்ற பெட்ரோலியம்க்கு என்ன மாதிரியான பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு இவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்பதான் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது இருந்துட்டு இருக்காது இல்லையா? இது போக ஒபேக் ப்ளஸ்ன்னு சொல்லி இது கூட இன்னும் கொஞ்சம் கண்ட்ரீஸ் சேர்ந்து ஒரு 23 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இவங்கலாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. ஆனா எக்ஸ்போர்ட்டர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து 2016ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா ஒபேக்லேருந்து வெளியில போன நாடுன்னு பார்க்கும்போது அங்கோலா அப்படின்ற ஒரு நாடு. புக்ஃபாக் படி இந்தோனேஷியாவும் லெஃப்ட் ஆனதா வந்து சொல்லியிருக்காங்க. உலகத்திலே பெரிய சிங்கிள் சோலார் பிளான்ட் அப்படின்றது கமுதியில் ராமநாதபுரம் தமிழ்நாடுல இருந்துட்டு இருக்கு. இதோட ஏரியா பார்க்கும்போது 2500 ஏக்கர்ஸ், அதாவது 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு சொல்லலாம். இது அதானி பவர்ஸ் தான் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 648 மெகாவாட் சிங்கிள் லொக்கேஷன்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து எப்போ முடிஞ்சுதுன்னு கேட்டால் 21 செப்டம்பர் 2016 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 8500 பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 8 மாதத்துக்குள்ள 11 மெகாவாட்ஸை வந்து ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணதா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷனோட சப்ஸ்டேஷனில் இது கனெக்ட் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 கிலோவாட் சப்ஸ்டேஷனாக இது. க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃப் சார்ஜ் ரோபோட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இது காற்றுனால இயங்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த காத்தாடி பார்த்துருக்கோம் இல்லையா? விண்ட் மில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதில் டர்பைன்ஸ் இருக்கும். இந்த காற்றுன்றது பிளேடில் போய் பட்டு அந்த டர்பைன் சுற்றி அது மூலமாக ஜென்ரேட்டர் சுற்றி அங்கேருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். உலகத்தில் இதுதான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5% ஆஃப் உலகத்தோட எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படின்றத இதுதான் ஃபுல்ஃபில் பண்ணுதான்.
உலகத்திலே பெரிய லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் அப்படின்றது கலிஃபோர்னியால இருந்துட்டுருக்கு. அல்டமான்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்தியா 4வது இடத்துல இருந்துட்டுருக்கு. இங்க அதிகமா கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது குஜராத்ல, நம்மளோட தமிழ்நாட்ல, ராஜஸ்தான்ல. இது போக ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ்ல கூட எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட டார்கெட் படி 500 ஜிகாவாட்ஸ 2030க்குள்ள சோலார் மாதிரியே எடுக்கணும். ஆனா நம்மகிட்ட இப்ப கரண்ட்டா இருந்துட்டு இருக்கிறது 51 ஜிகாவாட்ஸ், அதாவது 2025 படி. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம்னு நம்ம சொல்லணும்னா, முப்பந்தல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டுருக்கு. இதே போலவே ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர்ல ஒரு விண்ட் பார்க் இருக்கு. அங்கேயும் அதிகமான கெப்பாசிட்டில எடுத்துட்டு இருக்கோம். இந்தியால முதல் இடத்துல முப்பந்தலும், 2வது இடத்துல ஜெய்சல்மரோட அந்த விண்ட் பார்க்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆன்ஷோர், ஆஃப்ஷோர்னு 2ஆ பிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆன்ஷோர் அப்படின்னம்போது அது லேண்ட்லேருந்து ஜெனரேட் பண்ணக்கூடியது அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள், சீப்பர் தான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அது நாய்ஸா இருக்கும் அண்ட் சில ஸ்ட்ரெங்த் கெப்பாசிட்டின்றது அதுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஆஃப்ஷோரை பொறுத்தவரைக்கும் இது சீல இல்லைனா நியர் சீல தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இதுவும் கன்சிஸ்டன்ட் தான். பட் இது எக்ஸ்பென்சிவ். இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜிஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம செட் பண்ண முடியும். ஆஃப்ஷோரை பொறுத்தமட்டில் யுகே, ஜெர்மனி நாடுகள்ல இத வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இது ரொம்ப பெருசா கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஷோர் பார்க் அப்படின்றது நம்ம தனுஷ்கோடியில பிளான் பண்ணியிருக்கோம். இது போக தூத்துக்குடியில வஉசி போர்ட்ல இத பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே பிரத்யேகமா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜின்ற ஒரு பாடி இயங்கிட்டு இருக்காங்க. அடுத்து டைடல் எனர்ஜி. அதாவது அலையிலேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி. ஒரு ஓஷன் டைட் அப்படின்றது மூவ் ஆகும் இல்லையா? அது எப் அண்ட் ஃப்ளோ அப்படின்ற மாரி ஜியோகிராஃபில சொல்லுவாங்க. வந்து மூன் இல்லன்னா சன்னோட கிராவிடேஷனல் புல்னால நடக்கக்கூடியது. இந்த ஃபோர்ஸ வச்சு டர்பைன ரன் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டிய நம்ம எடுக்கிறோம். ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா? எப்போ வந்து ஹை டைட் வரும், எப்போ வந்து லோ டைட் வரும் அப்படின்றது. அந்த அமாவாசை, பௌர்ணமி டைம்ல அந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்றதுனால இத ப்ரெடிக்டபிள் பவர்ன்னு கூட சொல்றாங்க. எது ஜெனரேட் பண்ற பவர் அப்படின்றது கம்மி தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைடல் பவரேஜ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்டா, ஃப்ரான்ஸ்ல லாரான்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்துட்டுருக்கு. லார்ஜஸ்ட் டைடல் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, சவுத் கொரியால இருக்க ஷிவா லேக் அப்படின்ற இடத்துல இருக்கு. அதான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் டைடல் பவரும் கூட. டைடல் அப்படின்னும்போது ஓஷன் தான் கிடையாது. ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து இருக்கலாம், பேரேஜஸ்லேருந்து இருக்கலாம், டைடல் லகூன்ஸா கூட இருக்கலாம். இந்தியால முதல்ல டைடல் எனர்ஜி அப்படின்னு எடுக்கப்பட்டது எங்க அப்படின்னா, துர்துவானி க்ரீக் அப்படின்னு சொல்லி சுந்தர்பான்ஸ் டெல்டால வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 3 மெகாவாட் பிளான்ட்ட செட் பண்ணியிருந்திருக்காங்க. இது போக கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் கேம்பே இதெல்லாம் குஜராத்ல இருக்குது. இங்கேயும் அண்ட் கேங்கா டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடியது சுந்தர்பான்ஸ்லயும். இங்கெல்லாம் தான் வந்து நம்ம டைடல் எனர்ஜிய எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து கமர்ஷியல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட முடியாது. ஒரு சின்ன லெவல்ல தான் நம்ம இத பண்ணிட்டுருக்கோம். பொட்டன்ஷியலா இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் எனர்ஜியா எடுத்துட்டு இருக்கோமான்னு கேட்டா, அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் இதுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் நியூ எனர்ஜி இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஜியோ தெர்மல் எனர்ஜின்றது பேருக்கு ஏத்த மாரியே பூமியோட நடுப்பகுதியில இன்டீரியர்லேருந்து வந்து எடுக்குறாங்க. எர்த்தோட கோர்லேருந்து. இது ரொம்ப சூடான ஒரு இடம். அங்கேருந்து வெளியில வர தண்ணி அப்படின்றது ரொம்ப சூடா இருக்கும். அந்த தண்ணிய யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றாங்க. அது எப்படி ரொம்ப சூடாகுது அப்படின்னு கேட்டா, அங்க ரேடியோ ஆக்டிவ் டீகே அப்படின்றது நடக்கும். அதாவது அணு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடையும். ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ராக்லேருந்து இருக்க கொஞ்சம் தண்ணீன்றது சூடாகி மேல வரும். ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் மாதிரி வரும். அந்த காலத்திலேயே அந்த ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டைகள்லேருந்து வர தண்ணிய குளிக்கிறதுக்காகவும், சமைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இத நம்ம மேனுவலா இப்ப போட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்தியா முதல் முறையில இத எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னு கேட்டா, 1917ல பண்ணியிருக்காங்க. ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 350 லொகேஷன்ஸ இந்தியால கண்டெடுத்திருந்திருக்காங்க. இதுல ரொம்ப மோஸ்ட் ப்ராமிசிங்ன்னு பார்க்கும்போது, லடாக்ல இருக்க புகா வேலியில. இது நம்ம ஓஎன்ஜிசி தான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அப்டின்னா, புகாவள்ளியில நம்ப இதுக்கான ப்ராஜெக்ட் பண்ற இடம் போக, சுத்தி இருக்க இடங்கள்ல இந்த ஜியோ தெர்மல் ஃப்ளூயிட்ன்னு சொல்லக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் அப்டின்றது வெளியில வந்து என்வைரன்மென்டல் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கிறதா நியூஸ். இந்தியா கிட்ட இருக்க பொட்டன்ஷியல்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட்ஸ் வரைக்கும் இருந்துட்டுருக்கு. இன்றளவு நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் எங்கெங்கலாம் அப்டின்னு கேட்டா, ஹிமாலயஸ்ல, சோஹானான்ற ஒரு இடத்துல, வெஸ்ட் கோஸ்ட்ல கேம்பேல, சோனா, நர்மதா, தப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சொனாட்டால, கோதாவரி அண்ட் மகாநதி ரிவர்ஸ் பக்கத்துல பண்ணிட்டுருக்கோம். ரீடேப் 2023ன்ற ஒரு மிஷனும் இருந்துட்டுருக்கு. இது இந்தியாவுக்கும் யுஎஸ்க்குமான ஒரு கொலாபரேஷன். கிட்டத்தட்ட 70% ஆஃப் சப்போர்ட் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த ஜியோ தெர்மல் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்களுக்கு குடுக்குறாங்க. நம்ம பார்க்குறது ரினியூவபிள் எனர்ஜி. ஒரு எக்கனாமி சரியா செயல்படணும் அப்படின்னா, அதில சப்ளையும், டிமாண்டும் சரியான அளவுல இருந்துட்டுருக்கும். இது எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கும் பொருந்தும். இப்போ ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ஃப்யூச்சர்லயும் நமக்கு பயன்படுற அளவு இருக்கணும். ஆனா, நான் ரெனியூவபிள் சோர்ஸ் அப்படின்னும்போது, அது கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் முழுசா அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம வேற ஒரு எனர்ஜி சோர்ஸ தேடுற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம பயன்படுத்தினாலும் குறையாத அளவு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் நம்ம
ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சன்னோட எனர்ஜி, சோலார் பவர்னு சொல்லலாம். இல்லை காற்றுலேருந்து எடுக்கக்கூடிய விண்ட் எனர்ஜின்னு சொல்லலாம். இது எல்லா இடத்துலையும் எப்போவும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாகவும் இருந்தாலும் பொல்யூஷன் ஏற்படுத்தாத எனர்ஜியாகவும் இது இருக்குது, சுத்தமான எனர்ஜியாகவும் நமக்கு இருந்துகிட்ருக்கு. இதில் முக்கியமான ஒன்று தான் ஹைடல் எனர்ஜி, இல்லைனா ஹைடல் பவர்னு சொல்லலாம். இது ஏன் ஹைடல் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கெப்பாசிட்டியை பொறுத்து சொல்கிறது கிடையாது. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ற ரேட்டை பொறுத்து சொல்கிறதுனால இதை ஹைடல் பவர்னு சொல்கிறோம், ஹைடல் எனர்ஜின்னு சொல்லலை, அவ்வளோதான். ரொம்ப வேகமாக மூவ் ஆகி வர தண்ணி ஒரு டேம்லேருந்து வருதுன்னா அது எந்த அளவு ஃபோர்ஸில் போயிட்டு டர்பைன் மேலே பட்டு அந்த டர்பைன் சுற்றி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம வேறு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது பேசிக் மெக்கானிசம். கிட்டத்தட்ட உலகத்தில் 7% எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அப்படின்றது இந்த ஹைடல் பவர்லேருந்து எடுக்கிறாங்க. இதில் லீடிங்காக இருக்கிறது உலகத்திலே சைனா. இதை ஃபாலோ பண்ணி பிரேசில், இந்தோனேஷியா மாதிரி கண்ட்ரீஸ்லையும் இருந்துகிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க பொட்டன்ஷியல் 1,45,000 மெகாவாட்ஸ். ஆனால் இப்போ வரைக்கும் 2023 சென்சஸ் படி 42,000 மெகாவாட்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது மூலமாக 2022 நம்ம உலகத்தில் 6வது இடத்துல ஹைடல் பவரில் ஜென்ரேஷனில் இருக்கும். மகாராஷ்டிராவில், சத்தீஸ்கரில், கர்நாடகா, கேரளா முதல்லாம் இந்த ஹைடல் பவர் ஜென்ரேஷன்ன்றது இருந்துகிட்ருக்கு. இது கேனல் பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை டேம் பேஸ்டாகவும் இருக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி தான் இதை பார்த்துட்ருக்காங்க. இது போக இதுக்கு ஸ்பெஷல் பாடி ஒருத்தவங்க இருக்காங்க, நேஷ்னல் ஹைடல் எனர்ஜி பவர் கார்ப்பரேஷன்னு சொல்லி. அடுத்து சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சன்லைட் பேனல் மேடை பட போது லைட் எனர்ஜி அப்படின்றது எலக்ட்ரிசிட்டியாவோ இல்லை ஹீட்டாவோ மாறும். அதை நம்ம கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி தேதிக்கில் யூஎஸ்ஏ தான் சோலார் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல முதல் இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி அதாவது ஆகஸ்ட் 2025 நிலவரத்தின்படி நம்ம கிட்ட இந்தியா கிட்ட 123 ஜிகாவாட்ஸ் இருந்துகிட்ருக்கு. பொட்டென்ஷியலாக நம்மக்கிட்ட 500 ஜிகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவு கூட கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட 300 சன்னி டேஸ் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு இருந்துகிட்ருக்கு சராசரியாக. அதாவது 500 ட்ரில்லியன் கிலோவாட் ஹார் பர் இயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோலார் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி தான். இது போக சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு நவரத்னாவும் இதை பார்த்துட்ருக்காங்க. இது இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜின்ற ஒரு பாடியும் சோலார் எனர்ஜி சம்மந்தப்பட்ட பார்த்துட்ருக்காங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது வளங்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல நமக்கு ஜியோலாஜிக்கல் ப்ராசஸஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். அதாவது நிலவியல் செயல்முறைகள்னு சொல்லுவாங்க. பூமியோட மேற்பரப்புலையும் பூமியோட உள்ளிருந்தும் நடக்கிற மாற்றங்களினால பூமிக்கு மேலே ஏற்படுற மாற்றங்கள். பூமியோட மேற்பரப்பு தட்டுன்னு சொல்லக்கூடிய அதில் நடக்கிறது பிளேட் டெக்டானிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு எரோஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு செடிமெண்டேஷனால் உருவாகிற ஒரு மலையாக இருக்கட்டும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற மாற்றங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள் இதுக்கெல்லாம் தேவைப்படும். அப்போது ஆப்வியஸ்லி மினரல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கும் ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும், ரொம்ப வருஷங்கள் எடுத்துக்கும் சொல்லப்போனால். ஆனால் நம்ம ஜஸ்ட் லைக் தட் எடுத்து கன்சியூம் பண்ணுறோம். ஒரு மரம் வெட்டுறதுலேருந்து இல்லை ஒரு பாறையை குடையிற வரைக்கும் எல்லாமே நம்ம சட்டுன்னு பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு அதை ஈக்குவலைஸ் பண்ணுறோமா, அதாவது அதை ரீப்ளேஸ் பண்ணுறோமா, புதுப்பிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அண்ட் நம்ம நிலக்கரிகள்லாம் இது அதிகமான அளவில் பூமியில் இருந்துகிட்டு இருக்கிறது கிடையாது. அதாவது ஃபைனைட் ரிசோர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவில் தான் பூமியில் இருந்துகிட்ருக்கு. நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது இருக்கணும். அப்படின்னும் போது அதை நம்ம போதுமான அளவு பயன்படுத்தணும். அதே அளவுக்கு அது மொத்தமாக அழிஞ்சு போகாத அளவு நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. இந்த வளங்களை நம்ம சரியான அளவு பயன்படுத்துறது மூலமாக கொஞ்சம் பணம் சேமிக்கவும் நம்மளால் முடியும். அப்போது எக்கனாமியும் ஸ்டேபிலிட்டியாக இருக்கும் இல்லையா. இதுக்கு சில வழிகள் சொல்கிறாங்க, அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையை குறைக்கிறது. மக்கள் தொகையை குறைச்சிட்டாலே வளங்களோட தேவைன்றது குறைஞ்சிரும் இல்லையா. அண்ட் மக்களுக்கு போதுமான அளவு அவேர்னஸ் கொடுக்கணும். அதாவது விழிப்புணர்வு, எந்த அளவு வளங்களை பயன்படுத்தணும், எந்த அளவு வளங்களை சேமிக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரணும். அண்ட் ஒரு தடவை யூஸ் பண்ண வளத்தை ஏதோ ஒரு மெட்டீரியல் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி திருப்பி பயன்படுத்துகிற மாதிரியான முறைகளை சரியான அளவுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அண்ட் மொத்தமாக நம்ம நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலில் டிவைட் பண்ணி இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி மாதிரியான சிஸ்டம்க்கு நம்ம அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணணும். அண்ட் என்னெல்லாம் பண்ணால் இந்த வளங்கள்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ் மினிமைஸாக வேஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரியான சில செயல்முறைகளை நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னா டேப்பை திறந்து விடுறோம், அதை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணுறது மூலமாக தண்ணி லீக் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். அதே போல் ஒரு ரூமில் இருக்கோம், நம்ம அதை யூஸ் பண்ணாத டைம் அந்த ரூமில் இருக்க எலக்ட்ரிசிட்டி ஸ்விட்சை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். இதெல்லாம் நம்ம சிவிக் டியூட்டிஸ்ன்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு மினரல் இருக்குன்னா அந்த மினரலோட பயன்பாடு மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வருமா, என்வாயன்மெண்டல் சில்ஸ் நடக்குமா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா எந்த பொருட்களை அதிகமாக பேக்கேஜ் பண்ணுறாங்களோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது மாதிரி செயல்முறைகள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாகவே மினரலில் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் பயன்படுற அளவு இருக்குன்றதை நம்ம நம்புவோம். அண்ட் லெசனோட முடிவில் நான் நிறைய பிஒக்யூஸையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு தடவை பாருங்கள்.